மக்களவை தேர்தலில் 39 இடங்களில் திமுக காங்கிரஸ் 37, அதிமுக ஜனதா கூட்டணி 2 சீட்டு. கலைஞருக்காக கூடாது. ரைட்டு, கலைச்சிட்டு தேர்தலை வச்சா. ஸோ இந்திரா அம்மையாரிடம் சொன்னவுடன் நான் கலைக்கிறேன், எனக்கு என்ன தருவேன், இல்லை உங்களுக்கு இவ்வளோ சீட், நான் தான் கலைச்சி நான் தான் தேர்தலே நடத்துகிறேன், இது என்னது இது, சரி நீ பாதி நான் பாதி, சரி சமமாக திமுக பாதி காங்கிரஸ் பாதி என்று போட்டியிட்ட தேர்தல் என்பது சட்டப்பேரவை தேர்தல். எம்ஜிஆரோடு கம்யூனிஸ்ட் கட்சிகள் உடன் இருந்தன. குமரி ஆனந்தன் நடத்திய ஒரு கட்சி உடன் இருந்தது. எம்ஜிஆர் வைத்த ஒரே முழக்கம், நான் என்ன தவறு செய்தேன், நான் என்ன பாவம் செய்தேன், கருணாநிதியின் ஊழலை ஒழிக்க முயற்சி செய்தது தவறா, இதற்குத்தான் தண்டனையா, தலை நீ போத்தலை நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டு தனி பெரும்பான்மையோடு வாக்களித்தார்கள். அதை விட நல்ல நிலையில் இன்னைக்கு விஜய் இருக்கார். 10 பொருத்தமும் பக்காவாக புரிஞ்சுதே. எம்ஜிஆர் அவர்களுக்காவது கம்யூனிஸ்ட் கட்சிகளின் துணை தேவைப்பட்டது. இன்று விஜய் இருக்கும் புகழுக்கும் நிலைக்கும் அவர்கள் உதவி கூட தேவை, ஆனால் மக்கள் ஆதரவு தேவை, அது இருக்கிறது. அதனால் விஜய் அவர்களிடம் நான் சொல்லுவது என்னவென்றால், அஞ்சாமல் உங்கள் பணியை செய்யுங்கள்.